नमस्कारम्। यस्या भक्तजनातिहन्तुः पितृत्वमन्वेष विचार्य तूर्णं स्तम्भेवदारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं रसमं चरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவரியோமி சன்னிதத்தாம் சதாகிருதி. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு சுபதினம். என்னன்னா, இந்த கிரகத்துல இன்னைக்கு அழைசிங்கர்களால ஆராதிக்கப்பட்ட விசேஷமான இந்த பெருமாள் ஏழி இருக்கிறது. நம்மெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணினவா இவரை சேவிக்க முடிஞ்சதுக்கு. இந்த சந்தர்ப்பத்துல அவர் சுவாமி அடியேன அந்த அழைசிங்கர்களுடைய பிரபாவத்தினால நமக்கு இந்த பெருமாள் இன்னைக்கு ஆராதிக்க கிடைச்சிருக்கார். அந்த அழைசிங்கரை பத்தி, குறிப்பா 45ஆம் பட்ட வெளிவலம் அழைசிங்கரை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசணும்னு சுவாமி நியமிச்சிருக்கார். அதை எடுத்துண்டு 2 வார்த்தை பேசலாம்னு நினைச்சுட்டு உங்க அனுமதியோட பேச ஆரம்பிக்கிறேன். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி 2ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியில பெருமாள்கிட்ட ஒன்னு கேட்கிறார். எம்மா வீட்டு திறமும் சேப்பம்ன்ற அந்த திருவாய்மொழியில 2வது பாசுரத்துல எய்தா நின்கழல் யானை இத ஞான கைதா காலக்கழிவு செய்யலேன்னு கேக்குறார். இதே அடியேன் வேண்டுவது இதேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேக்குறது இதுதான், எனக்கு ஒரு ஞானக்கை கொடுன்னு கேக்குறார். ஞானக்கைனா என்ன? ஒரு கீழே இருக்கிறவா மேலே எழுந்து வர்றதுக்கு ஒரு கை கொடுங்கோ அப்படின்னு கேக்குறது உண்டு இல்லையா? ஒரு பள்ளத்துல இருக்கா, அவ மேலே ஏறி வரணும். இல்ல ஒரு தண்ணியில போயின்னு இருக்கா, அவ கரையேறணும் அப்படின்னா நம்ம ஒரு கைய நீட்டினா அதை பிடிச்சுண்டு அவ மேல வந்துடுவான். சோ அந்த கைய கேக்குற எதுக்குன்னா, இந்த சம்சாரன்ற இந்த பெரிய சமுதிரத்துல நாம இப்படியே அல்லல் பட்டுண்டு உழண்டு இருக்கோம். இந்த சமுதிரத்துல இருந்து வெளியில வரணும், பெருமாள் திருவடியை அடையணும். அதுதான் நமக்கு மோட்சம்னு சொல்றோம். அது மாதிரி வர்றதுக்கு எனக்கு ஞானம் கொடுன்னு கேக்குறார். அததான் ஞானக்கைன்னு அந்த இடத்துல சொல்றார். ஞானம் இருந்து இதெல்லாம் புரிஞ்சுண்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இந்த சம்சாரத்துல இருந்து பண்ணினா இந்த சம்சாரத்துல இருந்து மீண்டுடலான்னு அர்த்தம். அதனால பெருமாள் கிட்ட நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறது என்னன்னா, எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத வற்பத்தலை சேர்த்து ஒல்லை கைமாதுன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே. அப்படி நான் வேண்டுவது இதுதான். என்ன? எய்தானின் கடல் யானை இத ஞானக்கைதா காலக்கழிவு செய்யலேன்னு கேக்குறார். அந்த ஞானக்கை நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆச்சாரியன் மூலமா தான் கிடைக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு ஆச்சாரிய பிரபாவத்தை ஒரு 2 வார்த்தை சொன்னா அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். சோ அதையே இப்போ இந்த இடத்துல விஞ்ஞாபிக்கிறேன். பெருமாள் திருவடி அடையணுங்கிறது நமக்கு முக்கியம். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத பத்தி தான் நமக்கு பெரியவாள்லாம் நிறைய சொல்லி வச்சிருக்க. இதுதான் நாம ஆச்சாரியன்கிட்ட இருந்து பெற வேண்டிய ஞானம். இத விவேகம்னு சொல்ற. விவேகம் அதுல இருந்துதான் மேல மேல போய் பெருமாள் திருவடி, பெருமாளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம யாரு? பகவான். இது அர்த்த பஞ்சகம்னு எங்க இதுல சம்பிரதாயத்துல அது ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கா. ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு, இவன் அவனை போய் எப்படி சேர முடியும், சேரத்துக்கு என்ன வழி, இதை தடுக்கிறது என்ன, இந்த 5 சேர்ந்ததுதான் அர்த்த பஞ்சகம். இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், இவ்வளவு சொல்றாளே அப்படிங்கறச்சு பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு யாரு? ஏன்னா அவன் சுதந்திரன், நிரங்குச சுதந்திரன்னு சொல்லுவான். அவனை தட்டி கேட்கறவா யாருமே கிடையாது. நினைச்சா பண்ணுவார் பெருமாள். அவர் என்ன பண்றாரு, திடீர்னு ஒருத்தரை ரட்சிக்கணும்னு நினைச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்? நேரம் நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்மளாம் மகாசர், ஒண்ணுமே கேட்க தெரியாது. அதுக்கெல்லாம் நிறைய வசனம் சொல்லுவாங்க. கல்பகம் போய் ஏதோ அல்பமா கேட்கிறா அப்படின்னு. அது மாதிரி நமக்கு பெருமாள் திடீர்னு நேரம் நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியும். பட் அவர் அதெல்லாம் நமக்கு ஆச்சாரியன் சொல்ற, நம்மாழ்வாரும் சொல்ற ஞானத்தை கேளுங்கோ. ஏன் இந்த ஞானத்தை கேட்கணும்? இந்த ஞானம் வர சரி. இந்த ஞானம் வரத்து என்ன பண்ணா, அதுக்கும் பகவான் அனுகிரகம் பண்றாரு. ஒருத்தரை ரட்சிக்கணும்னு நினைச்சா ரொம்ப கடலையும் போட்டு சொல்ற சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதுதான் பகவான் பண்ற பெரிய உபகாரம். நமக்கு ஒரு சதாச்சாரிய சம்பந்தம். அந்த மாதிரி இந்த அகவுல மற்ற சிஷ்யாளுக்கெல்லாம் வரிசையா பரம்பரையா வருது. ஆச்சு 45 பட்டம், இப்ப 46ஆம் பட்டம் அழைசிங்கர் அனுகிரகம் பண்ணின்னு இருக்க. அதுல இந்த 45ஆம் பட்டம் அழைசிங்கர் பண்ணி இருக்கிற ஒரு உபகாரத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அதில் நீங்க எது தேடி ஒரு தேசியம் விஷயம் இருக்கு. தேசியம் நிறைய சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. போட்டி ஊப்பதும் புத்தி உட்கொள்வதும்
பொங்கு புகழ் சாத்தி வளர்ப்பதும் அப்படின்னு. அவ செஞ்ச கைமாறு, அவ செஞ்சதுக்கு நம்மளால கைமாறு பண்ண முடியாது. ஆனா நம்ம அவ புகழ் பாடலாம், அவளை பத்தி பேசலாம், அவளையே நினைக்கலாம். ஆச்சாரியன்னு நீ பெருமாளை சொல்லு கணிதம் சுத்தாம என்ன சொல்றது, பெருமாளை சேவிச்சா சரி சேவிக்காட்டா ஆச்சாரியன்னு செய்வோம். அது மாதிரி ஏன்னா அப்பதான் பெருமாளுக்கே அது சந்தோஷமா இருக்கும். நம்ம இவனை இந்த வேலை பண்ணிட்டோம், நம்ம அனுப்பிச்சோம், சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்துட்டா பாருன்னு ஆச்சாரியன்ட்டு அவருக்கு பிரீத்தி வரும். சோ பண்ணின வேலை பூர்த்தி பண்றான்னு நமக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால நம்ம ஆச்சாரியன் கொண்டாடணும். இந்த இடத்துல இன்னைக்கு அழிசிங்கரை பத்தி சொல்லணும்னா, அடியின் பூர்வாசிரமத்திலேயும் அவர்கிட்ட பகவத் சங்கல்பத்தினால ஒரு பரிச்சயம் ஏற்பட்டது. அவர்தான் நிறைய தட்சிணாமலத்துல அப்ப எந்த வாழ்க்கைலாம் தெரியும். அதாவது கால வேளையில இருந்தா ஹிந்து படிக்கணும், ஒன்னும் பகவத் சிந்தனையெல்லாம் இருக்கிறதே ஒரு இதுவே இல்லாம இல்லை, பிரசித்தியே இல்லாம இல்லை. ஏன்னா இங்க உத்தம சுவாமி டீனர் இல்லை, ஆகவே டீனர் கேட்க கூட மனுஷா கிடையாது. அவர் பாவம் ஒழுங்குன்னா சாதிச்சார். பட் அப்போ மனுஷா இல்லை. பட் அதுக்கு சத்யநாராயண கோவில் ஒண்ணு நிர்மாணம் பண்ணி அங்க அழிசிங்கலாம் அவ்வளவு சாதிச்சிருக்க. ஆனா எவ்வளவு ஓடுவார் எனக்கு தெரியும். அவர் இந்த தாத்தா தேவ அபார்ட்மெண்ட் அடையாறு, அங்கிருந்து நங்கநல்லூர், அங்கிருந்து தாம்பரம், அங்கிருந்து வெஸ்மாம்புத்தர், ஏடாமாமியார் கோவில், அடையப்பா எவ்வளவுதான் சாதிச்சிருக்கா. அவ அப்படி அந்த அந்த ஒரு திருநட்சத்திரத்துல கூட ஒரு சிரமம் பார்க்காம நிறைய சாதிச்சிருக்க. அதனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம நிஜமாவே யாரு எந்த ஆச்சாரியம் இருக்கட்டும், அவளுடைய ஆச்சாரியம். ஆனா விசிஷ்டாத்வைத்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் நல்லா நிறைய மனுஷாட்ட தெரிஞ்சு பரவி நல்லா உற்சாகமா நடக்கிறது எல்லாம்னா அதுக்கு மூல காரணம் அழிசிங்கர் தான். 45ஆம் வட்ட அழிசிங்கர். ஏன்னா அவரோட நெருங்கி பழகின வாழ்க்கை நல்லா தெரியும். ரொம்ப சுலபம். எந்த நேரத்துல எப்ப போய் கேட்டாலும் சொல்லுவார், என்ன சந்தேகம் கேட்ட சந்தோஷப்படுவார். ஒன்றுத்தியான அதே மாதிரி இந்த வெட்டிங் டேன்றது சும்மா இந்த சரீர சம்பந்தமான வெட்டிங் சொல்லாதவோ, வெட்டிங் டேனி எதை சொல்றோம், கல்யாணம் ஆன நாள. கல்யாணம் யாருக்கு ஆச்சு? ஒரு ஒரு மனுஷன் ஒரு மனுஷி, ரெண்டு பேரும் நித்தியமானதா இல்லை. ஆனா எங்களோட சம்பிரதாயத்துல வரிநாசம் வச்சிருக்கா. அது பேரு ஆத்ம விவாகம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கல்யாணம். அந்த ஆத்ம விவாகம் தானே நிஜமாவே வெட்டிங் டே அப்படின்னு சொல்லுவோம். அதனால நீங்க கொண்டாடுறதா இருந்தா உங்க கல்யாண நாள் அதெல்லாம் விட்டுருவோம். கன்னியாசம் பண்ற நாள் வெட்டிங் டேயா கொண்டாடுவோம், சாதிக்கிறது உண்டு. அதை நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு தரம் அதை வந்து அவர்கிட்ட வாக்கு போய் சேவிக்கிற போது இந்த மாதிரி பூர்வாசிரமத்துல இதெல்லாம் கொண்டு அழிசிங்கரை போய் இன்னைக்கு சேவிக்க முடியல, தேவையா அழிசிங்கரா நினைச்சுன்னு சேவிக்கிறேன்னு சொன்னோம். 6 மாசத்துல அது அழிசிங்கரா ஆயிட்டாரு. அடுத்தது நான் என்ன பார்த்து நீ சொல்லியும் பாரு அழிசிங்கராவே ஆயிட்டேன். மாதிரி ரொம்ப வேடிக்கையா அதை நம்ம சொல்லிட்டோம்லாம் நம்ம ஏதோ தெரியாம சொல்லிட்டோமா, தெரிஞ்சு சொன்னோமா, தெரியல, தப்பா ரைட்டா நமக்கு பயமா. ஆனா அவர் சுலபமா எடுத்து சந்தோஷமா. ஆனா என் பேரை யாரு நான் தெரியாத, நீ அழிசிங்கர் அப்படின்னு ஐயோ நீலாம் சொல்லாத, எப்படி தெரியுது உன் போட்டோ தான் எல்லாத்துல இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணுவார். அத ஒரு ஆச்சாரியன்ற மாதிரி அப்படி கெடுபடி எல்லாம் இருக்காது. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு. புறாக்களை சாதிக்கும் போது அதுக்கப்புறம் ஆசன ஸ்வீகாரத்துக்கு அப்புறம் இந்த அபகுணத்துல எவ்வளவு வசதியா இருந்தாரு. எல்லாம் சொன்னோம்னா எவ்வளவு ஒரு ஆச்சாரியனுக்கு அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம் சொல்லுவோம். ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் ஒரு பறவைக்கு 2 ரெட்டை மாதிரி. அது மாதிரி இந்த ஞானமும் அனுஷ்டானமும் பரிபூர்ணமா இருந்த ஆச்சாரியன் அனுஷ்டானம்னா அவர்கிட்டதான் கற்றுக்கணும். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கா, அவ்வளவு நெருப்பா இருக்க ஆச்சாரத்துல அந்த மாதிரி இருப்பாரு. அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. மடத்திலேயே ஒன்னா துளி கூட குறையக்கூடாது, எதுக்காகவும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அவ்வளவு நிறைய அனுஷ்டானத்தோட என்ன. அதனாலதான் இதுல மேலோங்கி இருக்கு. என்னோட்டானும் இருந்தா அவ்வளவு வசதியா வரவே வராது. அதுக்கு ஆச்சாரியம் தான் காரணம். நம்மளே எல்லாரும் எத்தனை பேருக்கு சமாச்சாரம் பண்ணியிருக்காரு, எத்தனை பேருக்கு பரிமாசம் பண்ணி வச்சிருக்காரு. அவ்வளவு இருக்காரு. ரொம்ப இதுல பொறுத்து தோலைக்கு கூட தள்ளாமையோடு ஏழு பாவமா இருக்கும். இருக்க ஒரு பொறுத்த சமப்படுத்துறேன், உங்களுக்கு நாங்க உங்களுக்கு நாங்க ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய உடம்பு முடியாம கூட வராதே பாவம் அப்படின்னு. ஆனா அவர் நம்ம கிட்ட இவ்வளவு பிரீத்தி. அதனாலதான் சிக்ஷாரால அவர் என்ன பண்றது, வைகுண்டம் போகுது மன்னவர் விதியேன்னு சொல்லிட்டார். அதனால கடைசியா தெரியாது காட்பட்ட கால் பெறாத பையன் பெருமாள் வருவாழ்வாய் அரவணை
காட்டினேன்னு திருவாட்டாறு பாசுரத்துல கடைசியில சாய்க்கிறார் நம்மாழ்வார். பெரியார் ஆட்பட்டக்கார் பெறாத பயன் பெறலாம். இதுதான் அவர் கொடுக்கிற இது. பெரியார் யாரு? பெரியார்னா எதாருன்னா பெரியவா, வயசுல பெரியவாளா, ஏன்னா எங்களை மாதிரி உயரமா வந்து பெரியவான்னு சொல்லிக்கிறதா இல்லை. அதுக்கும் ஈடுல வியாக்கியானம் சொல்றாரு. மகா புருஷன் இதை சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க. யாரு மகா புருஷன்னா கொடுக்கிற வஸ்துவினுடைய வசதியை மைண்ட் பண்ணாம, அதை வாங்கிக்கிறவாளுடைய கீழ்மையை மைண்ட் பண்ணாம, யாரு ஒருத்தர் எந்த வித பிரதிபலமும் எதிர்பார்க்காம கொடுக்கிறாளோ அவதான் மகாபுருஷன். இதுதான் அவங்க கொடுக்கிற டெபினிஷன். அது மாதிரி எங்க ஆச்சாரியன் எங்களுக்கெல்லாம் கொடுத்ததை கடலை கையிட்டு காட்டுமா போலேன்னு சொல்லுவோம். அது மாதிரி சமுத்திரம் மாதிரி கொடுத்துருக்கு. அதை இப்படி கொடுத்தாலும் சொல்லிட முடியாது, கொடுத்தே பண்ண முடியாது. அந்த மாதிரி அவர் கொடுக்கிற வஸ்து, அவர் கொடுத்த வஸ்து பெருசு. நாங்க வாங்கிடுவாள்லாம் ரொம்ப அல்பம், ரொம்ப சாதாரணம். ஒன்னும் பிரதிபலம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு எலுமிச்சம்பழக்கராக கொண்டு கொடுக்குற மாதிரி கூட நாங்க என்ன கொடுப்போம், ஒண்ணுமே கொடுக்கல. அந்த ஆச்சாரியன்னு சேவிச்சு அவர்கிட்ட இருந்து நாங்க வாங்கினதுதான் ஜாஸ்தி. நான் அந்த ஆச்சாரியன் இருக்க நிறைய பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். அந்த ஆச்சாரிய ஆராதிச்ச பெருமாள் இன்னைக்கு இங்க வருதுன்னு சொன்னா நிஜமாவே இந்த பாக்கியத்தை எங்க எப்படி சொல்லி பூர்த்தி பண்ண முடியும்னு அது எனக்கு தெரியல. உங்களெல்லாம் காத்து வச்சிருக்காங்க. நிச்சயமா ஆச்சாரியெல்லாம் மனசால் கொள்ளணும். ரொம்ப தேசியம் நோக்கிய மனசு ஈடுபாட்டோடு சொல்லியிருக்கேன். அதை அவாவா அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். அதான் என் நெஞ்சினால் நோக்கி காணீர் பாசனம் பாடுறார் பரமசிவனாகி. அவாவா கண்ணால பார்த்து புரிஞ்சுக்க முடியாது, அனுபவிக்க நெஞ்ச மனசால அனுபவிக்கணும். அப்பதான் அந்த நம்ம எவ்வளவு அவர்கிட்ட நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு அரியனுக்கு பெரிய பிரார்த்தனைனா அரியனுடைய ஆச்சாரம் கிரந்த காலட்சியம்ங்கிறது அரியனுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தவர் அவர் தான். அதனால போக கூட முடியாது. எங்க மாமனா ரொம்ப பெட்டனா இருந்தார். வர முடியலன்னு சொல்லுவேன். நீ கவலைப்படாது, உனக்கு ஒரு நாள் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, கவலைப்படாது, நீ இவ்வளவு ஆசைப்படுற உனக்கு கிடைக்கணும் ஆசீர்வாதம் பண்ணார். அரியனுக்கு சேவாஸ்வரம் மூலமா கிடைச்சது. அதே மாதிரி இதுல சேர்த்தி அகோகுலத்துல அப்படியே சேர்த்தேன். முடிச்சுட்டியா? என்ன முடிச்சுட்டியா? என்ன பண்ற? பிஹெச்டி பண்ணலாமே. எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ என்ன பண்ண போற? மனம் ஒண்ணும் தெரியாது. தருமபுரி சோப்பான எடுத்துக்கோ. அவர்தான் அவன் நீ எழுதப்பட எடுத்துக்கோ. எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஆச்சரியமா அது மாதிரி அவரால்தான் முடிஞ்சது. ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் இல்லை. அதே மாதிரி அவர் எப்படி உனக்கு கிடைக்கும் காலட்சேபம் சாதிச்சாரோ அவரே காட்டி கொடுத்த மாதிரி டிசிஸ்க்கும் சரி, ராசி பிரசாரத்துக்கும் சரி, சேவாசாமி சாதிச்சாருன்னா இதான் கழிச்சுங்க. கழிச்சுடைய கருணையினால கிருப்பையினால எல்லாருக்கும் க்ஷேமம் வரும். நீட்டா இந்த பெருமாளை ஆராய்ச்சதா அவர் கூட நல்லா சந்தோஷமா நினைச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுல திரும்பி வராதுன்றதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. ஆனா வேடிக்கையா சொல்லுவாங்க, சொட்டை நம்பின்னு ஒருத்தர் இருக்காங்க, ஸ்ரீரங்கத்துல இருந்தார். அதெல்லாம் என்னப்பா ஆச்சாரியோட இது நிச்சயம் உனக்கு பரவாயில்லா அப்படின்னா, நிச்சயம் போற நீ ஹாப்பியா இருக்கணும்னு என்ன இருக்கேன்ப்பா. நான் போவேன், பரமத்துல போய் பார்ப்பேன். ரங்கநாதன் இல்லைன்னா துக்கம் பண்ணாது. அவ்வளவு ஸ்ரீரங்க ரங்கநாதக்கா இருக்காளோ ஈடுபாடு. அது மாதிரி அழைச்சிங்க அங்க மாலவர்கள் இல்லைன்னா வந்து போய் சொல்லிருப்பாரோ இன்னும் தெரியல. மாலவர்கள்ட்ட அவ்வளவு பிரீத்தி அவருக்கு. அவர் ஆராய்ச்சதுனால இன்னைக்கு நம்ம கேள்வி இருக்க